ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜ் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வெஜிடபிள் போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், 1 பூண்டை உரித்து சேர்த்துக்கிட்டேன், 1 துண்டளவு இஞ்சி இடித்து சேர்த்துக்கிட்டேன், கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதங்கி வரணும், அது வரலாம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இதே போல் தான் இருக்கணும். ஆறட்டும். அதுக்குள்ளார அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். 3 பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். 2 வெங்காயத்தை இந்த போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா தூள் பண்ணி வச்சுருக்க சோம்பை தான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அது ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார குருமாவை தான் நம்ம இப்போ தாளிச்சிட்ருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் உள்ளார சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்க தோலோடவே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கிலோ அளவு பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்க வெஜிடபிளை விட உங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு இருக்கும். தனியால் தூள் 2 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு, ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்க்குறதால ஹோட்டல் ஸ்டைல்லையே நமக்கு குருமா கிடைக்கும். நல்லா சுவையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் வரையிலும் வேகட்டும் வெஜிடபிள்ஸ். அது வரையிலும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை இது உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இருக்கட்டும். அதுக்குள்ளார அரை மூடி தேங்காய், 4லேருந்து 5 முந்திரி நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க விழுத உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றுனதால் ரொம்பவே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் மேலே தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுட்ட சுட்ட சூப்பரான டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கு இது கூட நான் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.